குட்டீஸ் இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பாட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பாட்டுலாம் நீங்க இன்னும் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொசிஷன்ல இருக்க சோல்ஜர்ஸ் தான். ஆனா நம்ம ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஹீரோயினோட உயிருக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறாங்க. இதை பத்தி ஹீரோயின்ட்ட போய் பேச நம்ம ஹீரோயின் இல்லை, நான் எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா நான் இந்த மிஷன்ல இருப்பேன், அது மட்டும் கிடையாது இப்போ நீ இதுக்கப்புறமா எதுக்குமே நான் ஆர்டர் போட முடியாது, ஏன்னா நானுமே வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு சோல்ஜர்னு சொல்ல ஹீரோ உடனே சோல்ஜர்னு சொல்லி சொல்லாதமா, ஏன்னா சோல்ஜர்ஸ்க்கான நிறைய ட்ரைனிங்லாம் நீ எடுக்கணும்னு சொல்ல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அவங்க ரூம்ல இருக்க கேமராஸ் எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு டெடி பேர் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு, மேலதிகாரி நீங்க இந்த டெடி பேரோடைய கேமரால இருந்து நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுன்றதுனால உங்களை நான் விடுறேன் ஓகேவா, இதுக்கப்புறமா என்னோட ரூம்ல எல்லாம் கேமராலாம் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லா கேமராவையும் எடுத்து நம்ம ஹீரோ மேல தூக்கி போட்டுறாங்க. அதுக்கடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ரூமை மூடிட்டு போயிட்டு படுக்கலான்னு பார்க்க ஹீரோ நீ ரூமை மூடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஹீரோயின் ஏன்னு கேட்கறதுனால ஆமா இருக்கிற கேமராஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்ட, அதனால இதுக்கப்புறம் என்னோட கண்ணு தான் உனக்கு வந்துட்டு கேமரா ஓகேவா, ரூம் எல்லாம் நீ மூடக்கூடாது, நீ அப்படியே தான் வந்துட்டு குளிக்கிறனாலும் சரி சாப்பிட்னாலும் சரி தூங்கினாலும் சரி அப்படியே தான் இருக்கணும்னு சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஹீரோ பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயினை டீஸ் பண்றாரு. ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பாகுது, டேய் நவுறா அப்படின்னு சொல்ல அடுத்து நம்ம ஹீரோயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்க்கு ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஹீரோ வந்துட்டு சொல்றான் இதுக்கப்புறமா இது மாதிரி நீ கிளாஸஸ் எல்லாம் போட்டுக்க முடியாது, உனக்காக நீ வந்துட்டு லென்ஸ் தான் வச்சுக்கணும்னு சொல்ல ஹீரோயின் லென்ஸ் ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒத்துக்காதேன்னு சொல்ல ஹீரோ வர வழியில நீ லென்ஸ் தான் போட்டாகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை ட்ரைனிங் கூட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை ஓட சொல்றாரு. ஹீரோயினால ஒரு ரவுண்டு கூட முழுசா ஓட முடியல. ஆனா நம்ம ஹீரோ 10 ரவுண்டு ஓடணும்னு சொல்லிட்டு விசில் வேற கையில வச்சுக்கிட்டு காதுகிட்டே வந்து கத்திட்டு கிடக்குறாரு. அதுக்கப்புறமா ரோப்ல ஏற சொன்னா ஹீரோயினால அதுவும் முடியல. சோ நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை திட்டுறாரு, ஒழுங்கா ஏறியா இல்லையான்னு சொல்லிட்டு விசில வச்சு இன்னும் கொஞ்சம் கத்தி ஹீரோயினை டென்ஷன் ஆக்குறாங்க. ஹீரோயின் ஐயோ தயவு செஞ்சு நல்ல முடியலப்பா விட்டுருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து காலங்கத்தால 5 மணிக்கே வந்து விசில காதுகிட்ட வச்சு கத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் டே எப்பா 5 தாண்டா ஆகுது, 1 மணி நேரம் தூங்க விடுறான்னு சொல்ல ஆனா ஹீரோயினை பிடிச்சி பெட்ல இருந்து தள்ளி விட்டுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஷார்ட்ஸ் போட்டிருக்கத நம்ம ஹீரோ கவனிக்கிறாங்க. என்னமா இது ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்க, இங்க வயசு பசங்களாம் இருக்காங்க இப்பெல்லாம் போடலாமான்னு சொல்லிட்டு குறுகுறுன்னு பார்க்க, டே எங்கடா குறுகுறுன்னு பாக்குற, போய் தொலைடா முழு பேண்ட்டை போட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபுல் பேண்ட்டை போட்டுட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கன் எப்படி யூஸ் பண்றது, அதுக்கப்புறமா கன்னை எப்படி லோட் பண்றதுன்னு, அதுக்கப்புறமா எய்ம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு மொத்தமா நம்ம ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ட்ரைனிங்ன்ற பேர்ல வந்து பக்காவா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் வேற ஏதோ வேலை பார்க்குற மாதிரி தான் தெரியுது. ட்ரைனிங்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்னா சேர்த்து வச்சிடறாரு. 2 பேருமே ரொம்ப க்ளோஸாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோடைய துணை இல்லாம அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹீரோ வந்துட்டு துணை இல்லாம லைட்டா ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னேறாங்க. ஒரு ரவுண்ட் ஓடினவங்க இப்ப 2 ரவுண்ட் 3 ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு விசிலடிச்சு ஹீரோயினை எழுப்பலான்னு வராங்க பாருங்க. ஹீரோயினை காணோம் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கே ஆர்வம் வந்துருச்சு. அப்ப நம்ம ஹீரோயினே ரெடி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஹீரோடைய துணையே இல்லாம ரோப்லாம் ஏறுறாங்க. 10 ரவுண்ட் ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கன்னெல்லாம் செம்மையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பாக்குறாப்ல என்னயா இது, நம்மலாம் இத்தனை நாளா கத்துக்கிட்டு இருந்தோம், இந்த பொண்ணு வேற லெவலுக்கு பண்ணிட்டு இருக்குதே, பரவாயில்ல இந்த பொண்ணு செம்ம லேர்னர் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கூட நம்ம ஹீரோயின் போட்டி போடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இதை சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னா ஹீரோ தலையில ஏறி உட்காந்துப்பாங்க, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு கொஞ்சமா வேலை தான், என்னன்னா 100%ல 20 தான் நீ பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு தான் முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பறக்கிற ஏரோப்ளைன்ல இருந்து கீழே குதிக்க சொல்றாங்க. அடப்பா விடே என்ன சாகடிக்க பாக்குறியா, எனக்கு வந்துட்டு ஹைட் தான் பயம், என்னால முடியாதுன்னு சொல்ல ஹீரோ நான் இருக்கேன், ஸோ கண்டிப்பா உன்னால முடியும், நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கா முடியல. பட் ஹீரோ என்னன்னா நான் உன் பக்கத்துலேயே இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அவனுடைய பேராஷூட்லேயே நம்ம ஹீரோயினை கட்டிக்கிட்டு பறக்கிற ஏரோப்ளைன்ல இருந்து குதிக்க சொல்றான். நம்ம ஹீரோயினும் பயத்தோட குடிக்கிறாங்க. பட் லேண்ட் ஆகிறப்ப ரொம்ப சேஃபா லேண்ட் ஆகுறாங்க. ஹீரோயினுக்கே இப்போ ஒரு நம்பிக்கை வந்தது அவங்க மேல. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ வர ஹீரோயினை பார்த்து பரவாயில்ல நீ ரொம்ப நல்ல லேர்னர் தான், சூப்பரா கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல சந்தோஷம் தாங்கல நம்ம ஹீரோயினுக்கு. ஓ வாயில இருந்து நான் இப்படிப்பட்ட பேர் வாங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் டூ இட்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இது மட்டும் பத்தாது, இப்போ நம்ம ஹீரோயின் வெளி உலகத்துக்கு அவங்க ஒரு ஃபேக்கான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா காமிச்சுக்கணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோ நம்ம இந்த டைம்ல தான் மீட் பண்ணோம், நம்ம இங்க தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம், இப்படிதான் லவ் பண்ணோம், இத்தனை வருஷம் லவ் பண்ணோம், ஸோ இப்படிதான் கல்யாணம் பண்ணோம்னு சொல்லிட்டு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பிளஸ் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு வெளியே வர போறார் போல இருக்கு. அதனால ஹீரோவுடைய கொலிக்கு ஒரு பொண்ணை வர வச்சு ஹீரோயினை வந்துட்டு மேக்கப் போட சொல்றாங்க. மேக்கப்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறா, அது குட்டப்பாவோட மாதிரி இருக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கத்துறாங்க, டே என்னால குட்டப்பாவோடலாம் போட முடியாதுன்னு சொல்ல ஹீரோ இங்க பாருமா நீ 2 மணி நேரம் தான் போட போற, வெளி உலகத்துல இப்ப நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், புதுசா நம்ம 2 பேருமே வந்துட்டு ஹனிமூன் போறோம், ஸோ ஹனிமூன் போற கப்பிள்ஸ்ங்க இந்த மாதிரி குட்டியா தான் ட்ரெஸ் போடுவாங்க, போய் போட்டுவான்னு சொல்ல ஹீரோயினும் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க பாருங்க. பேன் நம்ம ஹீரோ மயங்கிறது இல்லாம அந்த ஆல்ரெடி அங்க சோல்ஜர்ஸ்லாம் ட்ரைனிங் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வேற நம்ம ஹீரோயினை வந்துட்டு செம்மையா ஷாக் ஆயிட்டு பல்ல காமிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. ஹீரோ கடுப்பாய் ஏய் சோல்ஜர்ஸ் என்ன பண்றீங்க
பாக்குறீங்க, போங்க ட்ரைனிங்க்கு போங்கன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறாரு. என்னன்னா நம்ம ஹீரோ மட்டும் தான் ஹீரோயினை பார்க்கணுமா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட சரி வா போலான்னு சொல்ல, ஹீரோயின் நல்லா ஹீல்ஸ் போட்டு வர நடக்கும் இல்லையா, சரி வா நான் உன்னை தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டே வந்துடுறாரு கார்ல. என்ன உர்றா கீழே நானே நடந்து போவேன்னு சொல்ல, ஹீரோ சரி போய் கார்ல உட்காரு போன்னு சொல்லிக்கிட்டு கியூட்டான ஒரு ஸ்மைலோட நம்ம ஹீரோயினை வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலி ஹீரோவுக்கு மனசுக்குள்ள லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த ஹேக்கர் ஜானியை வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாதிகள் எல்லாருமே வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. பட் ஆனா லாஸ்ட் டைம்ல கரெக்டா போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. இப்ப போலீஸ்காரங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சண்டை நடக்கிற இந்த கேப்ல ஜானி ஹேக்கர் அங்கிருந்து ஓடிவே போயிட்டான், தப்பிச்சு போயிட்டான் போல இருக்கு. அப்படியே மறுபடியும் அங்க சீன் கட் பண்ணி நம்ம இவரு அதாவது வந்துட்டு தீவிரவாதி கும்பலுடைய தலைவர் இருக்கார்லே ஹெட், அவரை தான் காமிக்கிறாங்க. அந்த ஹெட் டெய்லியும் ட்ரைனிங் எடுப்பாரு போல இருக்கு. எல்லாருமே அடிச்சு ஆனா பாக்கிறதுக்கு தான் வயசான மாதிரி இருக்காரு, வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்காரு. மனுஷன் பாடியை செம்ம ஃபிட்டா வர வச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். ஆக்சுவலி இந்த பையனை நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க, பட் இவனை நான் மென்ஷன் பண்ணதில்லை, இப்பதான் சொல்றேன் பாருங்க. இப்ப இவன் அந்த இடத்துக்கு வந்தோடனே அவனையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு நம்ம ஹெட். என்னன்னு பார்த்தா ஹெட்டுக்கு அப்புறமா இந்த பையனை தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் சூஸ் பண்ணிருக்காரு போல இருக்கு அவருடைய இடத்துக்கு. இப்ப என்ன சொல்றாரு, எனக்கு அந்த ஜானி ஹேக்கர் கண்டிப்பா வேணும், சீக்கிரமா எனக்கு வந்துட்டு பிடிச்சி எடுத்துருவா. அது மாதிரி போலீஸ் கிட்ட சண்டை எல்லாம் எதுவும் போட்டுக்காதீங்க, ஏன்னா சப்போஸ் போலீஸ் நம்மள பிடிச்சிட்டாங்க, அதை நம்ம ஆட்களை பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வரைக்கும் அவங்க வந்துருவாங்க, அதனால கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டு போட்டவனை அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கூட்டு போட்டவனுடைய பேர் வந்துட்டு டானுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்ல. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஊர் உலகத்துக்கு வந்து ஒரு கப்பல்ஸ் மாதிரி காமிச்சுக்கிறாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம சோ ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை எப்படியா இருந்தாலும் அந்த தீவிரவாதிகள் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அதனால ரெண்டு பேருமே கொஞ்சம் வெளியே போயிட்டு க்ளோஸா இருக்க மாதிரியே நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன பேர்லாம் சொல்லி கூப்பிடாத, டார்லிங்னு சொல்லி கூப்பிடுமான்னு சொல்ல, ஹீரோயின் டே இது நீ மனசார தானே சொல்றேன்னு கேட்க, ஹீரோ ஆமா மனசால தான் சொல்றேன்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சீரியஸாவே நம்ம ஹீரோ ஹீரோயின் டார்லிங்னு கூப்பிட சொல்றாரு, மனசார தான் சொல்லியிருக்காரு போல இருக்கு. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட் அந்த தீவிரவாதிகளுடைய ஹெட் தான் காமிக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவர் எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு காசுலாம் டொனேஷன் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு புது கேரக்டர் என்ட்ரி. இந்த பொண்ணை நம்ம ரிப்போர்ட்டர் பொண்ணுன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு எந்திரிச்சு நம்ம தீவிரவாதிகள் பாஸையே பார்த்து, சார் நீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனு, நல்லதெல்லாம் பண்றீங்க, ஆனா உங்களை பத்தி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கே, ஏதோ கஞ்சாலாம் கடத்திட்டு இருக்கீங்களா, ட்ரக்ஸ் எல்லாம் கடத்திட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, தீவிரவாதிகள் கும்பலுடைய ஹெட் அவர் ஊர் உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, ஏமா நீ வேணா என் கூட வா, என்னோட எல்லா டீடைல்ஸையும் உனக்கு நான் காமிக்கிறேன், அப்புறமா என்னை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் அமைதியா பதில் சொல்லிட்டு போயிட. இப்பதான் தெரிய வருது இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் போல இருக்கு. ஹீரோடைய ஃப்ரெண்டு திட்டுறாரு, ஹே என்ன நீ பண்ணிட்டு இருக்க, அந்த தீவிரவாதிகள் கும்பலுடைய ஹெட் கிட்ட போயிட்டு தேவையில்லாம வந்துட்டு ட்ரக்ஸ் அது இதெல்லாம் பேசிட்டு இருக்க, அந்த ஆள் டென்ஷன் ஆனான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அப்புறம் உன்னை போட்டு தள்ளிடுவான், எனக்கு உன்னோட சேஃப்டி தான் முக்கியம், தயவு செஞ்சு வந்துட்டு ரிப்போர்ட்டரா இருக்கியா, சும்மா ஏதோ வந்துட்டு அங்க கொலை நடக்குது இங்க கொலை நடக்குது அதை மட்டும் சொல்லுவியா, ஏமா அவங்க கிட்ட எல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்கா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதமான்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வெளியே ஊர்லாம் சுத்திட்டு வந்துட்டாங்க. ஹீரோயின் இப்ப அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோயினோட ரூம்ல இருந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து குளிச்சிட்டு வராங்க பாருங்க, அது சட்டை இல்லாம. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் கத்துறாங்க, டேய் சட்டை இல்லாம என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, ஹீரோ அம்மா அங்க என்னோட ரூம்ல ஹீட்டர் ஒர்க் ஆகல, அதனால தான் குளிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்ல, அதுக்காக சட்டை இல்லாம வருவியா நீன்னு சொல்ல, ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல வந்து ஏன் வந்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி ஹீரோயின் ஹீரோடைய சட்டை மேலதான் உட்காந்துருக்காங்க போல இருக்கு. ஹீரோ அம்மா உன் சட்டை இருக்குது கொஞ்சம் அதை எடுத்து விட்டு கொடுமான்னு சொல்லிட்டு, சரி இந்த டவலை கூட தொடச்சிட்டேன், உனக்கு வந்துட்டு டவல் வேணுமா, நான் வேணா அவுத்து கொடுக்குவான்னு கேட்க, ஹீரோயின் டவல் அவுத்து கூட, ஆனா பக்கத்து ரூம்ல போய் அவுத்து கொடுறா போடான்னு சொல்லிட்டு தருத்தி விட்டுறாங்க. இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஜானி ஹேக்கர் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, சீக்கிரமா வா நம்ம போய் அவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த ஜானி ஹேக்கர் பின்னாடி தான் தீவிரவாதிகள் கும்பலும் சேர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்றாங்க, ஜானி ஹேக்கரை தேடிட்டு வராங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காங்க. ஆனா அந்த தீவிரவாதிகள் கும்பல் கிட்டத்தட்ட 10 பேர் கிட்ட வந்துட்டாங்க. தீவிரவாத கும்பல் வந்துட்டு ஜானியை சுட்டுறாங்க, ஆனா கையில தான் சுட்டுருக்காங்க போல இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா நம்ம இவரு ஒரு கலை ஹீரோடைய ஃப்ரெண்டு இவங்க வந்துட்டு கரெக்டா நம்ம ஜானியை பிடிச்சிடறாங்க. பிடிச்சி அங்க வந்து கூட்டிட்டு போலான்னு பார்க்கக்குள்ள மறுபடியும் தீவிரவாதிகள் கும்பல் வந்துடுறாங்க. அவங்க எல்லாம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டையும் சுத்து போட்டுறாங்க. இப்ப இவங்க 2 பேர் மட்டும் இருக்கனால வேற வழியே இல்லாம சோ அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஜானியை ஒப்படைக்கக்கூடிய நிலைமையாவது. அந்த இடத்துக்கு நம்ம டான் வராப்ல. டானை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, செம்ம கோவம் வருது. பிகாஸ் ஏன்னா டான் தான் நம்ம ஹீரோட ஃபியான்சியை சுற்றிருப்பான் போல இருக்கு. இதை வந்துட்டு நம்ம டான் அந்த இடத்துல பார்த்தோன்னே ஹீரோக்கு அப்படியே வந்துட்டு வெறி வருது, செம்ம வெறி வருது. ஆனா வேற வழியே இல்லை. இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சூழ்ந்து நின்றுட்டு இருக்கிறதுனால ஜானியும் வந்துட்டு டான் அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டான். பிளஸ் நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட இருக்க கன்னை வேற வந்துட்டு வாங்கிடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோடைய பேக்கப் டீம்ஸ், அதாவது ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்ற கொலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துக்கு வர இப்ப தீவிரவாதிகளுக்கும் நம்ம ஹீரோக்கும் செம்ம சண்டை நடக்குது. ஆனா நம்ம ஹீரோனோட உயிரை கூட
கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் எடுத்துக்காம டானை சுடலான்னு சொல்லிட்டு போகல ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ பிடிச்சி கூட்டு வந்துடுறான். ஹீரோட்டையா செம்மையா கத்திட்டு இருக்கான். ஏன்டா அறிவே இல்லையா, பாஸ்டில் நடந்த விஷயத்தை நீ இன்னுமே மறக்கவே மாட்டியா, நீ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா உன்னுடைய சோல்ஜர் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீ நார்மலான மனுஷனா போய் ரிவெஞ்ச் எடு, ஒர்க் வேற நம்மளுடைய இது வேற பர்சனல் விஷயம்லாம் வேற, அதனால வந்துட்டு அதையும் நீ போட்டு குழப்பாத, அவனுக்கு நீ என்னைக்காவது ஒரு நாள் டைம் கிடைக்கும், அவனுடைய சாவு உன் கையில தான் கண்டிப்பா நடக்கும், ஆனா இப்போதைக்கு வந்துட்டு உன்னோட உயிரை பணைய வச்சுட்டு நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் நம்ம ஹீரோனுக்குமே தெரிஞ்சிட்டு ஹீரோ ஒரு மிஷனுக்கு போயிருக்கான், பர்சனலா ஏதோ ஒரு விஷயத்துல ஹீரோ செம்மையா கோவத்துல இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோடைய கொலீக்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோ நினைச்சு பதட்டப்பட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஹீரோ வந்துட்டு வீடு வரணும், மறுபடியும் வந்துட்டு ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டே அப்படியே பீச்சில் ஒரு வாக்கிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தா யாரோ ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்க. ஹீரோயின் கண்ணை கையில வச்சுக்கிட்டு ஹே யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்களா. கரெக்டா அது ஹீரோ போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட்டுறான். சேஃப்டி லாக் ஆன் பண்ணாம நீ மட்டும் கன் எடுத்து நின்றுட்டு இருக்க, சேஃப்டி லாக் ஆன் பண்ணாம கன்னை வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா அந்த புல்லட் மறுபடியும் உன்னுடைய பின்னாடி பக்கம் போறது கூட வாய்ப்பு இருக்கு, நான் இப்படிதான் உனக்கு சொல்லி கொடுத்தேனா, நான் இந்த மாதிரி தான் உனக்கு ட்ரைனிங் பண்ணனான்னு சொல்லிட்டு வெளியே இருக்க கோவத்தை நம்ம ஹீரோயின் மேல ஹீரோ காமிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அதை பத்தி பெருசா எதுவும் எடுத்துக்கவே இல்லை. இப்போ ஒரு பிளாஷ்பேக், ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட ஃபியான்சிக்கும் ரெண்டு நாளைக்கு அப்புறமா கல்யாணம் போல இருக்கு. ஆனா அந்த பொண்ணு ஹீரோவோட ஃபியான்சி வந்துட்டு ஒரு ஏர் ஹோஸ்டஸ். அந்த பொண்ணு லாஸ்டா ஒரு ட்ரிப் போலான்னு சொல்லிட்டு இது ஏரோப்ளைன்ல ஏறா பாருங்க. அந்த ஏரோப்ளைன்ல கரெக்டா நம்ம தீவிரவாதிகள் எல்லாருமே ஹைஜாக் பண்ணிடுறாங்க. ஆனா எதுக்கு பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, எப்படி சுட்டாங்க, இது எல்லாமே நமக்கு அப்புறமா தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.